இந்த மற்ற ஃபோன் எடுத்து பண்ணணும் அடிங்க. அந்த ஃபோன் எடுத்து இப்போ வந்து நான் A9 ரோட்ல ஏதால வந்து கொண்டிருக்கேன்னு சொன்னா முருகண்டி கொஞ்சம் முன்னுக்கு நிக்கிறேன் நான். இப்போ இதுல பாத்தீங்கன்னா சதர்ன் ப்ரொவின்ஸ் அடிச்ச வெஹிக்கிள் எஸ்பி LN 3552. சரியா? எஸ்பி LN 3552 வெஹிக்கிள் எனக்கு முன்னால போய்கொண்டிருக்கு. எந்த போன்ல வரணும் அடிக்கவா அதை ரெக்கார்ட் ஆகும். இதுல இங்க கிளிநொச்சியில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கள்ள மண்ன்றது ஒரு பெரிய பிரச்சனை. இது கிளிநொச்சியில சரி, அது எல்லாருக்குமே தெரியும். இந்த கள்ள மண் கல்லு கொண்டு போறப்ப இந்த வெஹிக்கிளை பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப எனக்கு முன்னால போய்கொண்டிருக்கிற வெஹிக்கிள் இந்த வெஹிக்கிள் இப்ப எனக்கு முன்னால போய்கொண்டிருக்கு. இதுல அக்செப்ட் பண்ணப்பட்ட லோடுக்கு மேலால லோடு ஏத்துப்பட்டு சுத்தி வேற இதால கட்டுப்பட்டு இந்த வெஹிக்கிள் போய்கொண்டிருக்கு. சரியா சொன்னாங்க. 119 அடிச்சு இது போலீஸ் என்ன செய்யணும்ன்றத நான் உங்களுக்கு போடுறேன். என்றால் அடிங்க 119 லவுட் ஸ்பீக்கர்ல போடுங்க, தமிழுக்கே போடுங்க. இலக்கம் 2 எழுத்தவும். ஒன் ஒன் நைனுக்கு தமிழ்ல போட்டா தமிழ்ல அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. இன்னொரு கோல் பாடி அடுத்த மாத்திட்டு சிங்களத்துல போடுங்க. சிங்களத்துல தமிழ்ல போட்டு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுண்டு. இந்த வெஹிக்கிள் இப்ப கிளிநொச்சிகளால தான் போப்போம். இந்த வெஹிக்கிள் பார்ப்போம் கிளிநொச்சி போலீஸ்காரர் என்ன செய்யணும், அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். இது ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு பின்னால பேக்ரவுண்ட் மியூசிக் போய்கொண்டிருக்கு. நான் தமிழ்ல அடிச்சது, அதாவது வந்து தமிழ் 119 தமிழுக்கு போட்டதுல அக்செப்ட் பண்ணல. இங்கால எல்லாம் டிப்பர் முழுக்க இது தான் நிக்குது இங்க. சரி, மெட்ட டிப்பர்களை நாங்கள் பார்ப்போம். ஓகே பரவாயில்ல, அவங்க லோடோட தான் கொண்டு போறாங்கன்னு பார்த்தா இது பயங்கர ஓவர்லோட்ல போகுது. உங்களுக்கு வீடியோ பார்க்கவே தெரியும். அக்செப்ட் பண்ணப்பட்ட லோட்டும் இல்லை. சரிதானே? இதுக்காடி நான் இதை மறைச்சு இதுல ஏறி கல் இருக்கா புதையல் இருக்காண்டு ஏற போறது இளங்குமரன் மாதிரி போலீஸ் என்ன ஆக்ஷன் எடுக்கணும்ன்றதை பார்ப்போம். இதே இன்ஃபார்ம் பண்ணப்பட்டு இந்த வாகனத்துக்கு வழக்கு போடப்பட்டிருக்காண்டு போலீஸ்கிட்ட கேட்டு பார்ப்போம். தமிழ் எங்க நிக்கிறோம் நாங்கள் இப்ப? வத்தாப்பாளையம்மன் கோயில போடுறது புளியங்குளத்துல நிக்கிறோம் நாங்க. இப்ப புளியங்குளத்துல எங்களுக்கு முன்னால போய் கொண்டு கட் பண்ணி போட்டு சிங்களத்துல போடு. வாழ்க்கையில ஆன்சர் பண்ண மாட்டாங்க தமிழ். இதால வந்து மாங்குளத்துக்கு திரும்புற ரோட் இது. திருப்பி 119 அடிச்சு திருப்பி போடுங்க. சிங்களத்துல போடுங்க. சிங்களம் ஆன்சர் பண்ணுவாங்க. එක්ක යොදන්ඩ ආයිබවන් මම ඩොක්ටර් අර්චුනා කතා කරන්නේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රී කෙනෙක්. මම කතා කරන්නේ මල්ලි මම දැන් A9 පාර පුලියංගුලම් පව් වෙලා යන ගමන් මගේම ඉස්සරහා වාහනයක් යනවා සතර්න් ප්‍රොවින්ස් SP LN 35 52යි. ඒ වාහනේ ගල් පටවල තියන්නේ පටවන්න පුළුවන් ප්‍රමාණයක දෙගුණයකට. මම දැන් පුලියංකුලම් වවුනියාවෙන්දන් වාහනේ මගේ ඉස්සරහා යනවා. මම වීඩියෝ කර යන්නේ මේක පුලියංකුලම ඉඳන් කිලිනොච්චි පැත්තට යනවා A9 පාර. ඔව් A9 මාර්ගයේ ගල් පටවල තියන්නේ දෙකුණයක් විතර. ඔව් සතර්න් ප්‍රොවින්ස් SP LN L for lamb N for newt LN LNN N for නංගි. ඔව් LN 35යි 52යි 52යි. මේක ග්‍රේ කලර් එකක්. අලු පැහැට නේ. ඔව් අලු පැහැට. අලු පැහැටි මේක ටිපර් එකක් යන්නේ. ටිපර් එකකින් කියන්නේ මොනවද කියන්නේ?
මේක සම්පූර්ණ වහලා තියෙන උඩින් ගල් ගොඩක් වෙලාවට ගල් වෙන්න ඇති. සම්පූර්ණ වහලා තියෙන. ගල් එක්කෝ ගල් නැත්තම් වලි නැත්තම් වෙන මොකරි තහනම් එකක් තමයි මොන වුණත් මෙච්චර ගාන පටවන යන්න බෑ පාරේ මම නීති දන්නේ නිසා. නියමිත ප්‍රමාණයට වැඩි පටවන යනවා. ඔව් 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 ඔව්. ඔව් ඔව් ඔව්. පොලිසිය කොහොමද කියන්නේ? මේක ඉස්සර ඊළඟට යන්නේ කිල්නොච්චි පොලිසිය වෙන්නද කිල්නොච්චි පොඩේන ඕ මම දැන් ඉන්නේ පුලියන්කුලම් ඉස්සර පොඩේන මැප් එක බලලම කියන්නම් මැප් එක බලන්න පොඩ්ඩක් ඉස්සර තියෙන පොලිසිය මොකක්ද කියලා කොහමද කොහොම ඉන්න චුට්ටක් මම පොලිසිය මැප් එක බලලම කියන්නම් කොහෙද කියලා. අර ඊට පස්සේ ඕ නෑ මේක කිල්නොච්චි පැත්තට යන්නේ මැප් එක බලන්න ඕනේ. මැප් එකේ ඕමෙන්ට ඉස්සරහට යන්නේ ඕමන්ද පැත්තේ යන්නේ. අවමන්ද පොලිසිය දෙන්නේ. ඔව් ඔව් ඔව්. කොහෙද කියන්නේ? எப்படி இது வந்து இன்ஃபார்ம் பண்ணிருக்கு இப்போ போலீஸ்கார் இருக்கு பாப்போம் இப்படியே போய்க்கல முன்னால ஒரு போலீஸ்கார் நிக்கத்தானே போயிடும் நாங்க ஸ்லோவா போப்போம் போய் பின்னால பாப்போம். Israel, destiny, my baby. முன்னால போய் பாப்போம் என்னென்றால் எங்க போய் நம்ம இடத்துக்கு போயினோன்னு பாப்போம். இது முன்னால போலீஸ்காரன்டா போலீஸ்கார்ட்ட சொல்லி பார்ப்போம் என்ன நடக்குது இதுக்கு ஆக்ஷன் அடிக்கணுமான்னு பார்ப்போம். என்னடா ஒரு விஷயத்த விளங்கிக் கொள்ளுங்க என்னண்டா இதுதான் நிலைமை இங்க. இது வந்து இப்ப எங்க இருந்து ஓடுதென்றால் இந்த இப்ப இதை நாங்கள் டிசிசி மீட்டிங்கல்லையோ அங்க இங்கேயோ கதைக்கோ மேலாது. இந்த லொரிக்காரன் நாளைக்கு என்ன திலத்தி சுடுவான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை எனக்கு. சுடுறவ சுடட்டும் நாங்களும் வச்சிருக்கிறோம் அது வேற பிரச்சனை. ஆனா என்னண்டா இந்த டிப்பர்காரன் சுடுவான் அது வேற பிரச்சனை. என்ன கவலைண்டா இப்ப எங்கண்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீதரன் போன்றார்கள் வந்து இவன் பினாமியலா தான் இருப்பினோம். இதுதான் ஏன் எங்களுக்கு வந்து இப்படி ஊரா போய் மீட்டிங்கள் வச்சு செய்யலாண்டா இந்த இப்ப என்னடா ஒரு சில அரசியலை வந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். வாரம் நான் வீடியோ எடுத்தே போறேன் பாருங்க வார் இப்ப எங்களை முன்னால அந்த வாகனம் போய் கொண்டிருக்குந்தா வாகனம் போய் கொண்டிருக்குது. நாங்கள் பின்னால ஸ்லோவா போய் கொண்டிருக்கோம். ஊருக்கு நல்லது செய்யறதுக்காக ஸ்லோவா போய் கொண்டிருக்கிறோம். இப்ப என்னண்டா இப்ப இந்த டிப்பர் இதுல முன்ன போற டிப்பரை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த டிப்பரை நாங்க ஒரு டிப்பரை பிடிக்கிறதால ஒரு பிரியோசனமும் இல்லை. ஏன்னா இதுல முழுக்க இதுல நிக்கிறது முழுக்க அரசியல்வாதிகள். அது வடிவ வழங்கிக் கொள்ளுங்க. அந்த காலத்துல டக்ளஸ் வளர்ந்தா அதுக்கு பிறகு அங்கஜன் ராமநாதன் அதுக்கு பிறகு வந்து ஸ்ரீதரன் கயந்திரமேர் பொன்னம்பலம் இப்படியான ஆக்கள் அடிவருடியல் தான் இதுல இப்ப எல்லா பெரிய சபையில இருப்பின தானே ஆக்கள். பெரிய சபை ஒரு அடுத்த எங்க பாருங்க மேப் இருந்த பிரதேச சபை அடுத்த புளியங்குளம் கனகராயம் இந்த பின்னால போவோம் கனகராயன் குளம் என்ன சரி. இப்ப என்னண்டா இப்ப இந்த இந்த டிப்பர் காரனுக்கு வந்து ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கடும் இதா இருப்பார். உண்மையாவே
சட்டத்தின்படி சொல்லுங்க கௌசல்யா, இந்த டிப்பரை மறைச்சு இந்த டிப்பரை நீங்கள் கோர்ட்ஸுக்கு எடுத்து சரிதானே வழக்கு போட்டு என்ன இந்த இவ்வளவு சாமான அனுமதி இருக்கா இல்லையாண்டு பார்த்து அப்படித்தான் செய்யணும் சட்டத்தின்படி. ஆனால் இங்கே அது நடக்குமான்னு கேட்டா, ஏன் கிளிநொச்சி இப்படி இருக்கு, ஏன் முல்லைத்தீவு இப்படி இருக்கு அண்ட் எல்லாரும் என்ன கேட்டீங்கன்னா, இதுல இங்க ஒன்றுமே நடக்கா. இந்த டிப்பர் இந்த லொரி வருதானே SPL 3552 இது சிலுவா வந்து கொண்டுதான் இருக்கு. உங்களுக்கு இதுல இந்த ரோட்ல இந்த போலீஸ்காரரும் இல்ல, அனுர அரசாங்கம் இல்ல, இந்த அரசாங்கம் வந்தாலும் இது நடக்கா. இதுக்கான தான் நான் சொல்றேன், மாகாண சபையில போலீஸ் அதிகாரம் இருக்கிற மாகாண சபை கிடைக்கிற சந்தர்ப்பத்துல மட்டும்தான் நாங்கள் வடக்கு கிழக்க நிமித்தலாம் மட்டும் நான் எத்தனை வரம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஆனால் சில பேருக்கு அது விளங்குறையில பாம்பு வீடியோ போட்டு கொண்டிருக்கிறீங்க. எனக்கு அது நினைக்கத்தான் சரியான கவலையா இருக்கேன்னுடா, அப்படியான அரசியல்வாதிகளுக்கு கீழே நின்று கொண்டு எங்கெண்ட பாம்பு விமர்சிக்கிறார்கள். அப்படியே அந்த காணியை துப்புரவாக்குறதுக்கு எனக்கு 1/2 மணி நேரம் 3 மணி நேரம் அது எனக்கு ஒரு 5-6 மணி நேரத்துல நான் துப்புரவாக்கிடுவேன். ஆனால் அது வழக்கு இருக்குது, அது சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. ஆனால் இப்ப ஸ்ரீதரன் எடுத்து பார்த்தாலும் சரி, அல்லது முந்தி சந்திரகுமார் ஒரு MP ஒரு ஆள் இருந்தார் இங்க கிளிநொச்சியில இருக்கும் சரி, முழுக்க நான் கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணி எடுத்து முன்னால போலீஸ்கார் நிக்கிறமாண்டு போலீஸ்கார்கிட்ட சொல்லி ரெக்கார்ட் பண்ணுவாங்க. சிற்பி நல்லா போகுமா? ஓகே. அப்ப என்னென்றால் சந்திரகுமாரா இருக்கலாம், அல்லது முந்தி எந்த கிளிநொச்சியில திலீபன் இன்னொரு ஆள் இருந்தார், இப்ப இந்தியாவில் ஓடி போய் புள்ளிப்பட்டு இவங்க இந்த பொலிட்டிக்ஸ்ல இருந்த பழகினாக்களுக்கு எங்களை மாதிரியான ஆக்களை பார்க்க கள்ளன் மாதிரி தான் இருக்கு. அதுக்கு நாங்க ஒண்ணும் செய்யல. இந்த இன்னொரு கள்ளி ஒரு ஆள் இருக்கிறோம் எங்கால, இந்த கள்ளன் மாதிரி தான் இருக்கு. எங்களை கல்லர் மாதிரி தான் இருக்கு. எங்களை கல்லர் இன விரோதிகள் இந்த சாமான் தையிட்டி பன்சல விகாரைக்காண்டி நாங்கள் அடிவாடி கட்டினதும் உங்கள்ட ஆக்கள் தான்டா. சரி, அது திரும்ப காட்சி பெரிய யோசனம் இல்ல. என்னடா இப்ப எல்லாரும் என்னடா கேட்கிறேன், என்னடா இதுகளை கட்டுப்படுத்தலாம். எத்தனையோ பேர் எனக்கு கோல் அடிச்சு எல்லாம் கேட்டிருக்கீங்க, இதுல கட்டுப்படுத்தலாம். சட்டத்தரணி நீங்க இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கிறா? சட்டத்தரணி அதிகூடிய பெண்கள் வாக்கு எடுத்த ஒரு பொம்பளை நீங்க நாட்டுக்கா அந்த பொம்பளை என்ன கேக்குறாங்க, நாட்டுக்கா என்ன செஞ்சிருக்கிறீங்க சட்டத்தரணி? போலீஸ் ஸ்டேஷனுக்கு கேஸ கொண்டு போனதான் சட்டத்தை நான் கொண்டு போறேன் இந்த கேஸ். எப்படியே நீங்க இதை இது நாங்க என்ன போலீஸுக்காக அனுவாதாடுறதா? இது 5000 ரூபாய் ஆசோட இந்த லோரி விடுபட்டுரும். தெரிஞ்சு பண்ணி பாப்போம். நாங்க இதை நாங்க போலீஸ்கிட்ட பிடிச்சு கொடுத்து போட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்க திருப்பி அவன் இதே மாதிரி போவான். அவனங்களை பார்த்து திருச்சிட்டு போவாங்க. திருப்பி அடுத்த போலீஸ் ஸ்டேஷன் தான். இதுதான் இலங்கைன்ற நிலைமை. இதான் ஜாழ்ப்பாணத்து. இப்ப 119 அடிச்சு கதைக்கு நான் பிடிச்சு மறைச்சு துவக்கால சுட்டு என்ன கூத்தடிக்க சொல்றீங்களா? என்ன சட்டத்தரணியா ஒண்ணும் செய்யல? எம்பியா நான் பின்னாடி இருந்து விராண்டுறதா? அவங்க விராண்டிக்கு எல்லாத்தையும் கீழே ஓடுறதா? இது என்ன செய்யலாம்? போலீஸுக்கு அடிச்சு பப்ளிக் டியூட்டி கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்கு போட்டு பப்ளிக் டியூட்டி எனக்கு கிடையாது. எனக்கு திருப்பி வழக்கு போடுவான். தண்டவாடல போன சிவன் போனவனே மறைச்சு போட்டு அனுவனண்டு. இது யாரு இது மறைக்கிறது? என்ன எனக்கு எதிராக வழக்கு போட்டா ஏன் அங்க நடந்ததான் இளங்குமரனுக்கு எதிராக போட்ட வழக்கு கல்லு பிடிச்சதுதான். எனக்கு கல்லு பிடிக்கிற வழக்கம் இல்ல. எனக்கு நான் இளங்குமரன் இல்ல. முன்னுக்கு காரை கொண்டு நிப்பாட்டி அவரை மறிக்கல. அவரை நான் மறிக்கிறது சட்டப்படி அவற்றை பயணத்தை நான் தடுக்க எனக்கு வழக்கு போடலாமா? ஒன்னாச்சா இல்ல நீங்க ஒரு எம்பியா இருக்கலாம். இல்ல எனக்கு எம்பியா செய்யலாமா? செய்துவாமா அவருக்கா செஞ்சு அடிப்பானுகள். என்னடா நான் பாக்குறேன்டா போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் அதுக்கு தான் இருக்கு. நாங்க சட்டத்தை கையில் எடுக்க கூடாது அவசியம் இல்லையா? நாங்க எம்பியா இருக்கலாம், ஜனாதிபதியா இருக்கலாம், பிரசிடண்டா இருக்கலாம். நாங்க சட்டத்தை கைய சட்டத்தரணி கல்லு பாக்குறதா? இல்ல நீங்க எனக்கு சட்டத்தை சொல்லித்தாங்க நீங்க எனக்கு. அவ்வளவுதான் நான் உங்கள்ட்ட கேட்கறேன். இதுல நான் என்ன இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறது? இப்போ ஒரு டிப்பர் இல்ல தானே, இது எத்தனை 1000 டிப்பரை தாண்டி வந்துடும். ஏதோ எங்களுக்கு முன்னால போறபடியா நாங்க இதுக்கு பின்னால போய் கொண்டு இருக்கோம். ஒரு டிப்பர் இல்ல. இப்ப இருக்கிறது கனகராயன் குளம். திருப்பி அடிச்சு சொல்லுங்க. கனகராயன் போலீஸ் ஸ்டேஷன். கனகராயன் போலீஸ் ஸ்டேஷன் அடிங்க. இப்ப கனகராயன் போலீஸ் ஸ்டேஷன் சர்ச் பண்ணுங்க நெட்ல. கனகராயன் குளம் போலீஸ் ஸ்டேஷன் 119 அடிச்சிடுங்க. கனகராயன் குளத்துல நிக்குது இப்ப வெஹிக்கிள். அடிச்சுதாங்க நான் சொல்றேன். பாப்போம் என்ன நடக்கண்டு. சிங்களத்துல போடுங்க, தமிழ் ஆட்சி பண்ண மாட்டான். හලෝ මම ඩොක්ටර් අර්චනා කතා කරන්නේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රී කෙනෙක්. මම කලින් කතා කරේනකොට කෝල් එකක් කට් වුණා. මෙතන මේ කනහරායන්කුලම් පුලියන්කුලම් අතර දැන් ඉන්නේ කනහරායන්කුලම් වාහනයක් මේ ගල් ටික පටවන යනවා 2 ගුණයක් විතර කියලා මම කතා කරලා කිව්වා. කලින් කතා කරා එයා විස්තර කියගෙන එනකොට ෆෝන් එක කට් වුණා. මම දන්නේ නැහැ ඔබතුමාටද කතා කරේ කියලා. ඒ වාහනේ නම් දැන් යන්නේ කනහරායන්කුලම් පහුව වෙලා. අපි කාර් එකේ පිට කනගොරායන්කුලම් පහුව වෙලා කනගොරායන්කුලම ඉන්නවා. දැන් තාම කනගොරායන්කුලම් පොලිසිය පහුව වෙලා නැහැ.
கனகராயன்குளம் போலீசிங் இசரா ఒక నవతండ පුළුවන් පුලියන්කුලම් ඉඳන් කනගරායන්කුලම් පවුවලා කිල්නොච්චි පැත්තට යන්නේ. ඔව්. කනගරායන් පොලිස් ස්ටේෂන්. කනගරායන්කුලම් පොලිස් ස්ටේෂන්. ගල්පටවල තියෙන දෙගුණයකට වැඩි. ටිප්පර් එක උඩින්. ඔව් අංග දන්නවා මම SPLN LN L for love N for නංගි. ඔව් LN 35යි 52යි. ඔව් මගේ ඉස්සරහා යන්නේ වාහනේ. අපි හැමදාම ওই DCG පො නෑ කනගරායන්කුලම් පැත්තේ ඉඳන් සෝරි පුලියන්කුලම් පැත්තේ ඉඳන් කනගරායන්කුලම් පවුවලා දැන් කනගරායන්කුලම් හන්දියේ ඉන්නේ. හන්දිය පවුවලා දැන් කනගරායන්කුලම් පොලිස් ස්ටේෂනේ තාම පවුවලා නෑ. හිමීට යන්නේ වාහනේ. හරි thank you. හරි. அவன் கொண்டே பறைச்சிருவான். பலன் லோரிய இதாண்டு சொல்லி எங்களுக்கு தமிழக்கு போடுவானு. இதை ஜோதிச்சு பாருங்க, என்ன இந்த வெஹிக்கிள் இப்படி இதுல போறேன், என்ன ஒட்டு வான அடிபட்டு இப்ப ஒரு வெஹிக்கிளோட ஒரு பஸ் ஒன்று வந்து அடிபட்டு நான் ஒருங்கும் என்ன தூளுதூளா ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்லையும் அதுலயும் இதுலயும் கதை கேட்கலையும் வந்து போலீஸ்காரர் கதைக்கிறது எங்கட பாராளுமன்ற உறுப்பினர் கல்லை கட்டுப்படுத்தணும், மண்ணை கட்டுப்படுத்தணும், எங்க கட்டுப்படுத்துறாங்கன்னு பாருங்க. எனக்கு தெரியல, இதுக்கு போலீஸுக்கு மாடி சொல்லாச்சு. எங்க இதெல்லாம் எங்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்கணும் நினைக்கிறேன். இது பொதுநூலம் கனகராயன்குளம் போலீஸ் ஸ்டேஷன். என்னது போலீஸ் ஸ்டேஷனா? இதுல சரி பாப்போம், போலீஸ்காரருக்கு சொல்லிடுறேன், போலீஸ்காரர் மறைக்கிறேன். எங்களுக்கு முன்னால போய்கொண்டிருக்குது. இப்ப வெயிட் போய்கொண்டிருக்குது வெஹிக்கிள். கனகராயன்குளம் போலீஸ் அடிக்கும் போகல. இப்ப இந்த வெஹிக்கிள் ஏன்னா சட்டப்படி நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல, இதுல டிராபிக் ஆர்டினன்ஸ் இது சட்டப்படி மறைச்சு கோர்ட்ஸுக்கு எடுத்து வழக்கு போட்டு தானே செய்யணும் இல்லையோ? இல்ல இப்படி பட்ட பகல்ல வெட்ட வெளிச்சமா இப்படி இவங்க கல்ல ஏத்தி கொண்டு இந்த பாருங்க 3-4 மடங்கு ஏத்தி கொண்டு போறாங்க. அதை கதைக்கிறதோ கேட்கிறதோ கணவனி பேர் யாருமே இல்லை. இவ்வளவு பட்ட பகல்ல இந்த பெரிய சட்டவிரோதமான வேலை நடக்குது. இதுதான் கிளிநொச்சி இந்த நிலைமை. இதை வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. இதை சும்மா நாங்கள் டிசிசி மீட்டிங் நாளைக்கு ஜெஃப்னா டிசிசி மீட்டிங் பாப்போம். என்ன கிளிநொச்சியில வேறத்தானே ஊரர் ஓய்சி கேட்போம். கனகராயன்குளம் கிளிநொச்சி டிவிஷன் ஓய்சி வேறத்தானே ஊரர் கேட்போம். இதுதான் நிலைமை. இந்த இதெல்லாம் நீங்க போலீஸ் ஸ்டேஷன் காட்டணும். என்ன எங்களுக்கு முன்னால ஸ்லோவா ஆடியாம இருந்து போய்கொண்டு இந்த டிப்பர் இதுக்கு பேர் பாப்பார் யாருமே இல்ல ரோட்ல, மறைப்பார் ஒரு போலீஸ்கார் இல்ல ரோட்ல. இந்த எத்தனை டிப்பர் தாண்டி போகுதுன்னு பாருங்க. உங்களை டென்ட் போகும். இந்த இங்கே இருந்து கிளிநொச்சியில வளங்கள் முழுக்க சுரன்றது முழுக்க மற்ற மாவட்டத்தில் இருக்கிறார்கள் தான் வந்து இங்க இருக்கு மணல்கள் எல்லாம் அள்ளி கொண்டு போறது. இதான் கிளிநொச்சி இப்ப ஆகலம் படுமோசமான நிலைமையா இருக்குது. கிளிநொச்சிக்கு சிறிதர மாதிரி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் போட்டா என்னண்டு இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகும் நினைக்கலாம். முள்ளு கல்லரோட இங்க பார், இந்த அடுத்தது பார், ஹோட்டல் பார் என்றால் என்னண்டு கிளிநொச்சி திருந்து மட்டும் சொல்லுங்க. இதுல இருக்கிற ஒரு சிலதுகள் வந்து எங்களுக்கும் கேவலமா பேசி தூசத்தால பேசி அது ஆக்கள் பாம்பு வீடியோக்கள் போட்டு கனகராயன்குளம் போலீஸ் எப்படி ஸ்லோ ஆயிட்டாண்டு வேற தவண்டு போவானா இருக்குண்டி போலீஸுக்கு முன்னால எப்படி ஸ்லோ ஆயிட்டாண்டு வேற. போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தர் இருந்தா கனகராயன்குளம் போலீஸ் 119க்கு அடிச்சிருந்தா கனகராயன்குளம் போலீஸ் 119க்கு அடிச்சு சொன்னாங்க. போலீஸும் இல்ல, யாரும் இல்ல, வரவும் இல்ல, ஒன்றும் இல்ல. இந்த போலீஸ் ஸ்டேஷன் கனகராயன்குளம் இங்க வரவும் இல்ல, நிப்பாட்டம் இல்ல, வாகனம் தண்ட. இதுதான் எங்கண்டு நிலைமை, கிளிநொச்சின நிலைமை. போலீஸ்காரன் இதை கணக்கெடுக்க மாட்டான். அவன் இஞ்சத்தக்காரன் இல்ல, அவன் அம்பாந்தோட்டையும் கிளிநொச்சியுமே இருப்பான். இந்த வெயிலுக்குள்ள போய் இவனை திருச்சி பிடிச்சு போட மாட்டேது. அவனுக்கு என்ன இருக்கு? அவன் தண்டை பாடல இருப்பான்.
சிவனே என்று நாங்கள் எங்கட வேலையை பார்ப்போம். ஆனால் என்னென்றால் இதுதான் நிலைமை. இத யாரும் கேட்கறதும் இல்ல, இதை யாரும் சுட்டி காட்டுறதும் இல்ல, கதைக்கிறதும் இல்ல. அடுத்த வந்து கனராங்குளம் போலீஸ்காரருக்கும் கோல் பண்ணி சொன்னாங்க, பிடிக்கவே இல்லை. இதுக்கு பிறகு ஆனந்த விஜயவாளை இல்ல, இந்த விஜயவாளும் எங்கள்கிட்ட கதைக்க வேண்டாம் பாராளுமன்றத்துல. என்னடா வீடியோ ஆதாரத்தோட இருக்கு. இப்ப நாங்களே ஒரு விஷயத்த சொல்லிக்கல, ஆதாரங்கள் இல்லாம கதைச்சா சொல்லலாம், இவர் ஆதாரம் இல்லாம கதைக்கிறாரு. முழு வீடியோ ஆதாரத்தோட இதுல நான் போட்டிருக்கேன். இந்த நிலைமை தான் கிளிநொச்சி போலீஸ் ஸ்டேஷன். இதுல இப்ப போலீஸார கூட சொல்றதுல எனக்கு என்னுடைய நோக்கம் இல்ல. இந்த நிலைமையில தான் இருக்கு. இங்க கல் இல்ல, மண் இல்ல, இன்னத்தை அள்ளி கொண்டு போனாலும், இந்த E9 ரோட்டை இப்படித்தான் பழுதாக்கினாலும் எங்களுக்கு அதை பற்றி ஒரி பண்ணவே மாட்டோம் நாங்க. அதான் எங்க இதுன்ற நிலைமை இருக்கு. உங்களுக்கு முழு ஆதாரத்தோட போட்டி இருக்கிறது. சரிதான். இதுக்கு பின்னால முன்னால நிக்கிற முழுக்க அப்ப இந்த டிப்பரை நான் பிடிக்க போடுறதால இந்த டிப்பர்காரன் என்ன செய்வான்னு சொன்னா வடிவ விளங்கி கொள்ளுங்கோ. இந்த போலீஸ்காரன் கூட 20,000 காசை கொடுத்துட்டு போயிடுவான். போயிட்டு என்ன தேடுவானுகள், எங்க நிக்கிறது எங்கேயாவது ஒரு நாளைக்கு எனக்கு டிப்பரால ஒன்று அடிப்பாங்க வெஹிக்கிளுக்கு. சோ ஏண்டா சிவனே என்ற ஓட்டி இருக்கலாம், அல்லது வந்து நாங்கள் எங்கட வேலையை பார்க்கலாம். இதுதான் உண்மை. ஏண்டா சிவனே என்று இருக்கலாம், அல்லது எங்கட வேலையை பார்க்கலாம். நாங்கள் இப்ப போலீஸ்காரோட வேலையை பார்க்கல தானே. கௌசல்யா சொன்ன என்னண்டா அக்கா பிள்ளை என்ன சொல்றான்டா, நாங்க வந்து என்ன உங்களை தான் எடுக்கிறோம் வீடியோ, நாங்க வந்து போலீஸ்காரரை நிப்பாட்டணுமா நான் எம்பியா நிப்பாட்டியோ அதை நிப்பாட்டினா அவட தேவையில்ல அடிபாடு வர மாடி, தனிப்பட்ட பிரச்சனை வரும். இல்ல நான் சொல்றேன், நான் அந்த வாகனத்தை நிப்பாட்டினா தனிப்பட்ட அடிபாடு தான் வரும், பிரச்சனை தான் வரும். சந்தேகத்துக்கு நம்ம ஏதாவது ஒன்று போனா அதை பிடிச்சு போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அது பப்ளிக்கா சந்தேகத்துக்கு நீங்க ரோட்ல போய்க்கு சாதுவா சந்தேகமா சரியா சாதுவா சந்தேகமா இருக்கின்றதுக்காக நீங்க ரோட்ல சந்தேகம் இல்ல. அதுல நீ என்ன லோதான் படிச்சிருவே தெரியாது. நான் சொல்ற சந்தேகம் என்ன கடும் சந்தேகமா இருக்கு. வெளிப்படையா இப்ப தெரிஞ்ச ரோட்டால போய்க்கல நாங்க கடும் சந்தேகம் சரத்துக்குள்ள ஒரு அரைப்போத்தல் சாராயம் கொண்டு கடத்துறாருன்னு நினைச்சோட சிறிதனம் பிடிக்கல. அதான் நாங்க அரைப்போத்தல கடத்துறது யாரோ இதை ஒரு குடு கடத்துறாருன்னு சிறிதனம் பிடிச்சு கொடுக்கல. அதான் அது அப்படி செய்யல சொல்லியா லோ விளையும் கொள்ளுங்க. அதாவது நீங்களும் ஒரு லோயர் தானே, இன்னொரு ஆளுண்ட பிரைவேசிக்குல கை வைக்கல. எனக்கு ஒரு இல்ல அப்படி செய்யலாம். சந்தேகத்துக்கிடமா ஏதா இருந்தா நீங்க ஒரு விஷயத்தை பிடிச்சா அதை ஜிஎஸ்டியோ அல்லது ஒரு நாள் நாங்க பிடிக்கலாது, ஒரு பப்ளிக்கா பிடிக்கலாது, அது பப்ளிக்கு தெரியாது. அதான் இல்ல தனிப்பட்ட பிரச்சனை தான் வரும், அடிபாடு வரும், வெட்டுக்கோத்து வரும். அவன் இருக்கிற கம்பி ஒன்று எடுத்துக்கொண்டு ரங்குவான். அது பிறகு நான் இந்த வேலையை காட்ட வேண்டி இருக்கும். கொண்டு போய் அதாவது ரீசனபிள் டவுட் இருந்தா கொண்டே கொடுக்கலாம். இப்ப நீங்க சொல்றீங்க கஞ்சா கடத்துறவன் சொல்லி உங்களுக்கு நீங்க கொண்டே போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. யார ஒரு ஆளை பிடிச்சு நாங்களே பிடிச்சு கொண்டே ஹேண்ட் ஓவர் பண்ணலாம். ஓ இப்ப இப்படி இதுல போலீஸ் இல்ல தானே. இப்ப நான் போய்க்கல இன்னொரு ஆள் ரீசனபிள் டவுட் சொல்லி போட்டு இன்னொரு ஆள் பிடிக்கலாம். இல்ல கவசி விளங்கி கொள்ளுங்க. ஃபண்டமெண்டல் ஹியூமன் ரைட்ஸ் பிரச்சனை வந்திருக்கணும் உங்களுக்கு. நீங்க ஒரு குடுக்கொடுத்துற ஆளா இருக்கணும், பிரச்சனைக்குரிய ஆளா இருக்கணும். சும்மா கொண்டே கொடுக்கல. இல்ல இல்ல இப்ப இந்த டிப்பர்ல அப்படி விளங்குது ரீசனபிள் டவுட். ஓகே அப்படியானதுல சொல்றேன்னா சும்மா போறவனை பிடிச்சு கொண்டே உங்களுக்கு பிடிக்காது கொண்டே கொடுக்கல அப்படி சொல்லலன்னா கொண்டே போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ண. எத்தனை டிப்பர் போகுது பாருங்க உங்களுக்கு பின்னால. இந்த கிளிநொச்சி முழுக்க ஓடுறது முழுக்க டிப்பர் தான். இப்ப 3 கண்ணுக்கு 3 டிப்பர் தெரியுது. ஒன்று போகுது, இந்த மேட்டது இப்ப கடந்து போகுது, இந்த சைட்ல பாப்பீங்க. அடுத்த வேன் ஒன்று போகுது, முன்னாடி டிப்பர் கண்ணுக்குள்ள 3 டிப்பர் நிக்குது. இந்த இது அடுத்த போலீஸ் ஸ்டேஷன் ஆகுமா? ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் கேம்ப் மாங்குளம் ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ். இப்ப இந்த வேலையை தான் இளங்குமரன் செய்ய வழிக்கிட்டு கடைசியா இளங்குமரன் தான் வழக்கு விழுந்தது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாரும் கேள்வி கேட்ட வேணும்டா, பாராளுமன்ற உறுப்பினரா போற வாகனத்தை நடத்துறதுக்கு என்ன உரிமை, நிப்பாட்டுறதுக்கு என்ன உரிமை இருக்குண்டு ரீசனபிள் கொஸ்டின். அம்மா யாரும் இந்த அடுத்த திருப்பி இன்னொரு டிப்பர் முன்னாலே ஒரு டிப்பர் டவுட்ன்றது நீங்க போலீஸுக்கு அடிச்சு சொல்லலாமே ஒழிய இல்ல நியாயமான சந்தேகம் அடிச்சு சொல்லி இப்ப வந்து போலீஸ் வரமாட்டான், அவன் தண்டை வேலையை பார்த்து கொண்டிருக்கான். அது வேற பிரச்சனை. நான் சொல்றேன் என்ன பேசிஸ்ல நீங்க ஒரு ஆளை நிப்பாட்டுவீங்க போற ஒரு ஆளு உங்களுக்கு கேட்கலையே. நான் எனக்கு விளங்கலையா? இப்ப நான் இப்ப அவசரமா போய் கொண்டிருக்கேன் பார்லிமெண்ட்டுக்கு. சொல்ற விளங்கி இல்லையா என்னது ரீசனபிள் டவுட்ன்றது? இப்ப இந்த காருக்குள்ள கஞ்சா இருக்குன்னு 10 பேர் நிப்பாட்டலாம் தானே இந்த காரை. டிப்பரை வச்சு சொல்றேன், சும்மா நிப்பாட்டி இல்லாது, அதுக்கு போலீஸ் தான் ரைட் இருக்குது. ஓ இப்ப ரீசனபிள் நான் உண்மையாவே கஞ்சா ஆடுறேன் வைங்க. நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஆர்கியூமெண்ட்டுக்கு எனக்கு பதில் சொல்லல. நான் சொல்றேன் டிப்பருக்கு. ஆனா நான் அந்த டிப்பரை நிப்பாட்டுவேன்.
மாவளை பிரச்சனை வந்தா வழக்கு முழுக்க செய்கிற நீர் பிடிச்சு கொண்டே போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுங்க. என்ன ரிப்பர ஓ எனக்கு இப்படி போய் கொண்டு இருக்கு. நான் அடிச்சேன்னா ஆன்சர் இல்ல ஓகே இல்ல கொடுத்துட்டு வேண்டாம் ஓடிட்டு வாங்க. என்னடா கொண்டே குடுக்குற என்னடா அவனை நிப்பாருனா அவன் இடிப்பான் அடியார்ல இங்க கண்ணுக்குட்டி கொண்டு போகுது விளத்தம் உனக்கு விளங்கிலே பிரச்சனை இப்ப 3-4 பேர் போய் சொன்ன வெஹிக்கிள் போய்கொண்டிருக்குது. முன்னால போலீஸ்காரர் நிக்கணும். பாப்போம் என்ன நடக்குன்னு. ஆரிக்கையில சரியா அந்த வெஹிக்கிள் போலீஸை ஓவர்டேக் பண்ணிட்டு தான் போய்கொண்டிருக்கு. மறிக்கையில நாங்கள் போயிருக்கா கேட்டு பார்ப்போம் போலீஸ்கிட்ட ஏன் மறிக்கையில இந்த நீங்களே பாக்குறீங்க போலீஸ் போறாங்க ஆனா மறிக்கையில சரிதானே நாங்க கேட்டு பார்ப்போம்.